அதிக விலைக்கு மது விற்கப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அடுத்த அதிரடி. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு புதிய விதிமுறைகள் அமல். முதல் தவறுக்கு சஸ்பெண்ட், மீண்டும் தொடர்ந்தால் பணி நீக்கம். என்னென்ன புதிய விதிகள் விரிவாக பார்ப்போம். டாஸ்மாக் கடைகளில் அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க புதிய ஒழுங்கு நடவடிக்கை விதிமுறைகளை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து ஜூலை 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி முதல் முறையாக எம்ஆர்பியை மீறி மது விற்றது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஊழியர் 1 மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார். பின்னர் எழுத்துப்பூர்வ உறுதிமொழி பெற்றுக்கொண்டு அதே மாவட்டத்தில் உள்ள மற்றொரு கடைக்கு மாற்றப்படுவார். 2வது முறையாக விதிமீறல் செய்தால் 3 மாதங்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு வேறு மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு பணிமாற்றம் செய்யப்படுவார். 3வது முறையும் விதிமீறல் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான விசாரணைக்கு பிறகு குற்றச்சாட்டு உறுதியானால் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்படுவார். பணியிடை நீக்க காலத்தில் எவ்வித ஊதியமும் வழங்கப்படாது. அது மட்டுமல்லாமல் கூடுதல் விலைக்கு மது விற்றால் அபராதமும் விதிக்கப்படும். ஒரு பாட்டிலுக்கு 1 முதல் 9 ரூபாய் வரை கூடுதலாக வசூலித்தால் ஒரு பாட்டிலுக்கு 1000 ரூபாய் வீதம் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். 10 அல்லது அதற்கு மேல் கூடுதலாக வசூலித்தால் நேரடியாக 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த அபராதத்தில் 60% விற்பனையாளர் மற்றும் 40% கடை மேற்பார்வையாளர் செலுத்த வேண்டும். சம்பவத்தின் போது மேற்பார்வையாளர் பணியில் இல்லாவிட்டால் முழு அபராதத்தையும் விற்பனையாளர் ஏற்க வேண்டியிருக்கும். மேலும் ஒவ்வொரு விதிமீறலையும் பதிவு செய்ய தனி பதிவேடு பராமரிக்கவும், அனைத்து ஒழுங்கு நடவடிக்கைகளையும் ஊழியர்களின் சேவை பதிவில் கட்டாயமாக பதிவு செய்யவும் மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. புதிய விதிமுறைகள் முறையாக செயல்படுத்தப்பட்டால் அதிக விலைக்கு மது விற்கப்படுவதற்கு கட்டுப்பாடு ஏற்பட்டு நுகர்வோர் புகார்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது.